இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்திக்கு நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மரணம் வந்து ரொம்ப கொடூரமான விஷயம். இப்போ கூட வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டெத் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம மரணத்தை வந்து எப்படி பார்க்கணும்? ஸோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இல்லைங்களா, எல்லாரும் வீட்லயும் வந்து துயரமான இந்த ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா நடந்திருக்குதுங்க இல்லைங்களா? நிறைய பேர் வந்து அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவுல் என்ன சொல்றாருனாக்கா, மரணம் வந்து எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு இல்லைங்களா? பிலிப்பியர் 1:21 பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:21 மரணம் எனக்கு ஆதாயம் அப்படின்ட்டு அவர் சொல்றாங்க. பிலிப்பியன்ஸ் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு இல்லைங்களா? ஏன் வந்து சாவு ஆதாயம்ன்றாங்க? இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு மரணம் வந்து எப்படி ஆதாயமா முடியும் இல்லைங்களா? ஒரு 10 விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாங்க. ஏன் வந்து டெத்துன்றது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லைங்களா? அது லாஸ் இல்ல, ஆதாயம்ன்றாருங்க. எந்தெந்த விதத்துல அது ஆதாயமா முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது ஏன் அது ஆதாயம் அப்படின்னாக்கா, நம்ம மரித்தா தான் என்னங்க இயேசு கிறிஸ்துவோட பிரச்சனத்துக்குள்ள நம்ம வந்து போக முடியும் இல்லைங்களா? மறிக்காம நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. மரித்தால் தான் தேவனுடைய பிரச்சனத்துக்கு நம்ம வந்து போக முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட்டுங்க இல்லைங்களா? இந்த உலகத்துல இருப்பதை பார்க்கிலும் தேவனோட பிரச்சனத்துல இருக்கிறது பெட்டர். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது அது ஆதாயம் தான். அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு, இது வந்து நமக்கு ஆதாயம் அப்படின்ட்டு. 2 கொரிந்தியர் 5:8 சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியன் சாப்டர் 5:8 2 கொரிந்தியன் சாப்டர் 5 verse 8 2 கொரிந்தியர் 5 நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் குடியிருக்கணும். அந்த கர்த்தரிடத்துல குடியிருக்கணும்னா இந்த சரீரமானது நாங்க அழிஞ்சு போகணும். நம்ம மதித்தால் தான் என்ன ஆகணும், தேவனோட பிரச்சனத்துக்குள்ள நம்ம வந்து போக முடியும், கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமாக முடியும், அவரை வந்து நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னாக்கா செத்துட்ட பிறகுதான். ஸோ சாவுன்றது ஒரு மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாதுங்க, ஆனா நமக்கு ஆதாயம் தான் இல்லைங்களா? ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. இயேசு கிறிஸ்துவை நாங்க அழுதுறாரு. இப்போ லாசரோட மரணம் பார்க்கும்போது அவரே அழுகுறாரு. ஸோ நம்ம வந்து அந்த சமயத்துல வந்து ஃபீல் பண்ணாம நம்மளோட இமோஷன்ஸ் காட்டாம இருக்க முடியாது. அழுவு கண்டிப்பா வரும். ஆனா அதே சமயத்துல இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கும்போது அது என்னங்க பெரிதான மகிமையை வந்து கொண்டு வருது. இன்னொரு சைட்ல நம்ம பார்த்தோம்னா, ஸோ அதுவும் வந்து உண்மைங்க. அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. பிலிப்பியர் 1:23 கூட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு பவுல். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:23 பிலிப்பியர் 1:23 ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். பாத்தீங்களா? கிறிஸ்துவ கூட இருப்பதுதான் அதிக நன்மையாக இருக்கும். தேகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போவே நான் ஆசைப்படுறேன்றாரு. அந்த ஆசை அவர்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இயேசு வந்து முகமுகமா பார்க்க போறோன்றது அதை விட பெரிதான சந்தோஷம் நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா? அதனால மரணம்ன்றது ஆதாயம் தாங்க இல்லைங்களா? நம்மளுடைய விசுவாசம் இப்போ வந்து பார்வையினால அல்லங்க, நம்ம வந்து கண்டு விசுவாசிக்கல. ஆனா மறித்த பின்பு நாங்க இயேசுவை பார்க்கும் போது கண்டு விசுவாசிப்போம். இது ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. அந்த மகிமையே வேற இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மளோட ஐக்கியம் என்ன ரொம்ப பலப்படும். அப்போ நம்மளுக்கு அவருக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாதுங்க. எல்லாம் ஒரே இடத்துல இருப்பதுனால ரொம்ப பெரிய இதுங்க இல்லைங்களா? ஒரு கம்யூனியன் இருக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும். இது எல்லாமே எப்போ நடக்குதுனாக்கா மறித்த பின்பு தான். ஸோ அதனால மரணம்ன்றது என்னங்க ரொம்ப பெரிய ஆதாயம். பாலிகார்ப் அப்படின்றவர் இருந்தாருங்க சரிங்களா? 1ஆம் நூற்றாண்டுல இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யோவான் இருக்கிறாரு இல்லைங்களா? அப்போஸ்தலன் யோவானோட சிஷ்யர். இவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ரோமன் அத்தாரிட்டிஸ்க்கு விரோதமா இவர் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப இவரை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, இயேசுக்கு தான் நான் உண்மையா இருப்பேன், நீங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் வேதத்துக்கு விரோதமா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்ட்டு. அதனால என்ன பண்றாங்கனாக்கா இவரை வந்து எல்லாருக்கும் முன்னாடியே பப்ளிக்கா வந்து ஒரு கம்பத்துல கட்டி கொளுத்தி சாவடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, மரணம் என்னங்க எனக்கு வந்து நல்லதுதான் அப்படின்றாரு. ஏன்னா கிறிஸ்துவோட பிரச்சனத்துக்குள்ள நான் போறேன். இதனால நான் ஒன்றும் கஷ்டப்படுறது இல்லை, துயரப்படுறது இல்லை. இதை பார்க்கும்போது ஆதி சபையில இருந்தவங்களுக்கு எல்லாமே விசுவாசம் ரொம்ப பலப்பட்டுச்சு. இவங்களே எப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை கூட ஒருத்தர் வந்து இவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறாருனாக்கா, அப்ப இது ஆதாயம் தான்ன்றது எல்லாருக்கும் வந்துச்சு. அதனாலதான் ஆதி சபையில இருந்தவங்க வந்து சாவுறதுக்காக பயப்படல. சேவான் கூட சாகும்போது என்னங்க
கிறிஸ்துவோட மகிமையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி சாவுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தெரியல இல்லைங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஆதிசபை வந்து வளர்ந்துருந்தாங்க. அவ்வளோ வந்து அவங்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, நிறைய பேர் அவங்கள வந்து சாவடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னங்க, அவங்க வந்து பலப்பட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவங்க வந்து பயப்படல, மரணத்தை வந்து ஆதாயமே தான் பார்த்தாங்க. ரெண்டாவது, மரணம் ஏன் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், கவலை, கண்ணீர் எல்லாத்துக்கும் என்னங்க ஒரு முடிவு இல்லைங்களா. எவ்வளவு நாள் இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்மளுக்கு கஷ்டம் தான் இல்லைங்களா. ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் நம்மளுக்கு கஷ்டம்தான். வேலைக்கு போகணும், பசங்களை பார்த்துக்கணும் இல்லைங்களா. டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. ஃபைனான்சியல் ப்ராப்ளமு, இது சொல்லிட்டே போகலாம். வருஷம் வருஷம் எதனாவும் நான் வாரம் ஆகுதுங்க. நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து அதனால வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஆகுது. கேஸ் கிடைக்கிறதுல இல்லைங்களா, சரியான ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுல, நல்லா உடம்பு நல்லா இருக்கும், சடன்ல எதனா ஒரு ப்ராப்ளம் வரும், ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்மளுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்காது. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்னங்க ஒரு முடிவு. எப்போ மரணம் வரும்போதுங்க அது வந்து ஒரு முடிவு தான் அது இல்லைங்களா. எதுக்கு முடிவுனாக்கா, நம்மளோட கஷ்ட கவலை கண்ணீருக்கு எல்லாமே ஒரு முடிவு இல்லைங்களா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 21:4, வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இன்னைக்கு ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் கண்ணு முழிக்கும் போது எங்க இருப்பாருன்னா ராஜ்யத்துலதான் இருப்பாரு. அப்போ கண்ணு திறக்கும் போது மரணம் கிடையாது, துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. அப்போ சந்தோஷம் தான் அது இல்லைங்களா. அவர் மறைச்சது சந்தோஷம், நல்ல விஷயம் தாங்க. ஆக்சுவலி அவர் இங்க இருந்து கஷ்டப்படுறதோட அவர் செத்துதே நல்லதுதான். ஏன் தெரியுங்களா, அவர் ஏஞ்ச உடனே எல்லாமே மகிமையான ஒரு இதா இருக்கும், கஷ்டமே இருக்காது இல்லைங்களா. அவங்க உடம்புல எதனா ப்ராப்ளம் இருந்திருந்தா, வியாதி இருந்திருந்தா அதுவும் இருக்காது. தேவன் அதையும் வந்து மாற்றிடுவார். அதனால அது எப்படின்னாக்கா, அது ஒரு முடிவு. எதுக்கு? கஷ்டத்துக்கு ஒரு முடிவுங்க. அது கஷ்டம் இல்லைங்க, கஷ்டத்துக்கு ஒரு முடிவு தான் மரணம்ன்றது. ஏசாயா 25:8 இல்லைங்க. ஐசாயா சாப்டர் 25:8 என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 25:8, ஐசாயா சாப்டர் 25:8. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க, அவங்களோட கண்ணீரியாவையும் கர்த்தர் துடைப்பார் இல்லைங்களா. மரணத்தை வந்து ஜெயமாக விழுங்கிட்டார். அதனால அது வந்து என்னங்க ஒரு ஜெயம், சந்தோஷமான விஷயம் தான். அது வந்து ஒரு ஆதாயம் தாங்க இல்லைங்களா. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான் இல்லைங்களா. இருக்கிற வரைக்கும் போராட்டம், பிரச்சனை, எவ்வளோ கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா அதுக்கு பதிலாக அந்த ஒரு இலைப்பாறுதல் வந்து பெட்டர், ஃபார் பெட்டர் திங் அது இல்லையா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16-17 கூட நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 7:16 and 17. வெளிப்படுத்தல் 7:16-17 கூட நம்ம வந்து பார்க்கலாம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. பாத்தீங்களா என்னன்னா இருக்காது. இப்ப ஒருத்தர் மறைத்து இருக்கிறாரு இல்லைங்களா, ரிட்டர்ன் எந்திரிக்கிறாருனாக்கா இல்லைங்களா, ரிசரக்ஷன்ல வராங்கன்னா அவங்களுக்கு என்னங்க பசி இருக்காது, தாகம் அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. பாத்தீங்களா வெயில் தாங்க முடியலங்க. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் 2 months நிறைய பேருக்கு வெயில்ல நிறைய பேர் செத்தும் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா இது எல்லாத்தையும் நாங்க தேவன் நாங்க மாத்துறாருங்க. டெத் வந்து அது ஒரு ரிலீஃப் தான். அதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். சரிங்களா, நம்ம அழுகுறோங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப், அதுக்கு ஒரு எண்டு தாங்க. எந்த கஷ்டமும் இல்லாம வந்து மகிமையோட ஏஞ்சி வரும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லைங்களா. நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஏஞ்சிட்ட பிறகு மார்னிங் வந்துட்டு இருக்கோம், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் தேவன் வந்து தராங்க. ஏர்த்லி சஃபரிங்க்கு ஒரு எண்டு ஃபார் எவர். சிக்னஸ் இருக்காது, வீக்னஸ் இருக்காதுங்க இல்லைங்களா. இமோஷனல் பெயின் இருக்காது. நிறைய தடவை ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பிரச்சனை வராங்க, மன ரீதியா ரொம்ப நம்ம ஒடிஞ்சு போவோம். இதுக்கெல்லாம் ஒரு எண்டுங்க இல்லைங்களா. கவலை கண்ணீருக்கு ஒரு எண்டு. டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காதுங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து அவங்க வீட்டில் கூட இருக்கிறவங்களே நிறைய தடவை மனசை காயப்படுத்துவாங்க, டிசப்பாயிண்ட் ஆகும். இதெல்லாம் ஒரு எண்டுங்க. இந்த கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இதனால தான் வந்து அது ஆதாயம் நம்ம சொல்றோம். ஃபேனி கிராஸ்பி அப்படின்ட்டு ஒரு இருந்தாங்க, ஒரு சிஸ்டரு இல்லைங்களா, இங்கிலாந்துல.
அவங்க வந்து கண்ணு தெரியாதவங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, தேவன் அவங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தாருங்க. கிட்டத்தட்ட 1000 பாடல்கள் எழுதியிருக்கிறாருங்க தேவனை துதிக்கிற மாதிரி, கண்ணு தெரியாமலே. அவங்களோட பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ் இல்லைங்களா. அவ்வளோ கஷ்டம் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 1000 பாமாலைகள் எழுதியிருக்கிறாங்க. அது ஒன்னொன்னுமே அவ்வளோ அருமையாகுதுங்க அவங்க எழுதின பாட்டு இல்லைங்களா. அவங்களோட மரண தருவாயில இல்லைங்களா, அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்க. என்னோட மரணன்றது வந்து என்னோட கஷ்டத்துக்கு தேவன் கொடுக்குற ஒரு முடிவு, அதனால எனக்கு சந்தோஷம் தான்ன்றாரு இல்லைங்களா. அந்த அம்மா வந்து லைஃப் ஃபுல் வந்து கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டம் தான் பட்டாங்க. ஆனா சாகும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த கஷ்டத்துக்கு தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து மறிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த இந்த ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். கண்ணு தெரியாம இவ்வளவு பெரிய காரியத்தை வந்து பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி, அவங்களோட மரண தருவாயில கூட அவங்க இப்படி பேசின வார்த்தை வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன். யாரும் அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது இல்லைங்களா. மேனா குறை சொல்லியிருப்பாங்க, என்ன இப்படி படிச்சிட்டீங்களே தேவன்னு சொல்லிட்டு தேவனை கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் நான் பட்ட பாடுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரை விடுறாங்க இல்லைங்களா. அதான் வந்து நம்ம பாக்குறோம். மூணாவது ஏன் இது ஆதாயம் அப்படின்னாக்கா, பாவத்துல இருந்து நம்மளுக்கு என்னங்க ஒரு விட்டுறீங்க. ஏன்னா உயிரோ இருக்கிற வரைக்கும், இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவம் சேர்ந்தா மனுஷனுக்கு வந்தே வரும் இல்லைங்களா. அதான் பவுலன்னு சொல்றாருங்க, இதுல இருந்து என்னை காப்பாற்றக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாம்சமான இது இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தை வந்தே வரும் இல்லையா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ரோமன் சாப்டர் 6:7, ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பாத்தீங்களா, மரித்தவன் என்னங்க பாவத்துல இருந்து நீங்கி விடுதலை இருக்கிறாருங்க. எதுல இருந்து? பாவத்துல இருந்து ஒரு விடுதலைங்க. உயிரோட இருந்தா பாவ சிந்தை வரும், டெம்டேஷன் சாகுற வரைக்கும் வருது. சாத்தானும் விடுறதில்ல, நம்மள சாகுற வரைக்கும் சோதிச்சுட்டே இருப்பான். அதுல இருந்து நம்மளுக்கு என்னங்க ஒரு விடுதலை வந்து மரித்துட்டா வருதுங்க இல்லைங்களா. சோ இதனாலதான் இதை வந்து ஆதாயம்ட்டு நம்ம வந்து பாக்குறோம். எதை நான் செய்யக்கூடாதோ அதே செய்யறேன்றாரு பவுல். ஆனா மரணம் ஆயிட்ட பிறகு அந்த மாதிரி இதெல்லாம் வராதுங்க, எண்ணங்கள்லாம் வராது. எப்ரேயர் 12:23 ஹீப்ரூஸ் சாப்டர் 12:23 எப்ரேயர் 12:23 பவுல் இப்படியாக சொல்றாரு. ஹீப்ரூஸ் 12:23 இங்க ஒரு அருமையான வார்த்தையை யூஸ் பண்றாரு. எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். எங்க போறோம்னாக்கா, பூர்ணராக்கப்பட்ட ஆவிகள், அது யாருனாக்கா சபையத்தான் சொல்றாரு. ஸோ நம்ம பூர்ணர் ஆகுறது அங்கதான் இல்லைங்களா. ஏன்னா பர்ஃபெக்ஷன் லெவலுக்கு அங்க வரும். இங்க நம்ம இருக்கும் போது பர்ஃபெக்ஷன் இல்லைங்க, நம்ம வீக்னஸ் இருக்குது, மாம்சமான அந்த வீக்னஸ் இருக்குது. ஆனா தேவனோட சமூகத்துக்கு நம்ம போகும்போது we will be perfect. இந்த பாவ சிந்தன்றது நம்மளுக்கு வராது. அதுதான் வந்து இங்க சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ பாவத்துல இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரகிள், அதற்கு ஒரு முடிவு. டெம்டேஷன் இல்லை, அதுக்கு ஒரு முடிவு இல்லைங்களா. அந்த கில்ட்டு வருது தெரியுங்களா, பாவம் செஞ்சுட்டோன்ற அந்த குற்ற உணர்வு, அதுக்கு ஒரு முடிவு. வெக்கத்துக்கு ஒரு முடிவு இல்லைங்களா. நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுறது அந்த மரணத்தின் தருவாயில. அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய போர் தினசரி நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கோங்க, நமக்கும் சாத்தானுங்க. அதுக்கு ஒரு முடிவு. இதனாலதான் மரணம்ன்றது நாங்க ஒரு ஆதாயம் இல்லைங்களா. அதனால பவுல் அப்படி சொல்றாரு. அகஸ்டின் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. இவர் வந்து ஒரு பிரீஸ்ட் ஓகேங்களா. இவர் பிரீஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான மனிதன், ரொம்ப பாவத்துல இருந்த ஒரு மனிதன். ஒரு மனுஷனுக்கு என்னன்னா கெட்ட பழக்கம் இருக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த மனுஷனுக்கு இருந்துச்சு சரிங்களா. எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா அவருக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. ஏன்னா முன்னாடி செஞ்ச பாவத்தோட பின்விளைகளை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன பண்றாருனாக்கா, தேவனுடைய கிருபையை பத்தி அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒன்னேவன் தான் அவர் மைண்ட்ல வந்துச்சுங்க, நான் இப்போ மறிக்க போறேன் இல்லைங்களா, இந்த மரணத்தினால எனக்கு ஒரு தேவன் விடுதலை கொண்டு வராரு, என்னோட பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மனுஷாருங்க. அவரோட ரைட்டிங் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். அவரோட சாட்சியும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப வந்து மோட்டிவேஷனலா இருந்துச்சு இல்லைங்களா. அவர் மறுக்கிற தருவாயில சொல்றாரு, எனக்கு தேவன் பாவத்துல இருந்து ஒரு விடுதலை இப்போ வந்து தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து மறிக்கிறாரு. அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அவருக்கு வந்து ஒரு விடுதலை வருதுங்க இல்லைங்களா. நாலாவது ஏன் வந்து மரணம் ஒரு ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாருங்க, மறிச்சால் தான் நம்மளுக்கு ஒரு நித்தியமான ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு இல்லைங்களா. கனமகிமையா நமக்கு தருவாரு. நம்ம நற்சாட்சி பெற்று மறிக்கணும் பவுல போல. 2 தீமோத்தேயு 4:8 2 தீமோத்தேயு சாப்டர் 4:8 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துலங்க,
2 திமோத்தி 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நம்ம மறிக்கணும். எப்படி மறிக்கணும்? நற்சாட்சி பெற்று ஒரு நீதிமானா மறிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. நம்மளோட மரணம் எப்படிங்க? 4 பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கணும். இப்போ பவுலோட டெத் எல்லாருக்கும் நாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். இவரை போல நம்ம வாழ்ந்து மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மரணம்ன்றதே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட டெத்து தான் நிறைய பேரோட லைஃப் மாத்திச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்து மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அவங்க மரணத்தை பத்தி பெருசாவே யோசிக்கல. அப்போஸ்தலர்ஸும் யோசிக்கல. அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சாங்க. யாரும் மிஷினரி ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு சாவறதுக்கு ரெடியா இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கா, இயேசுக்காக நம்ம வாழ்ந்து மறித்தா தேவன் நம்மள சும்மா விடுறது இல்ல, நம்மளுக்கு கனமாகி நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்றாங்க எண்ணத்துல. அதனால டெத்துன்றது ஒரு கெயின் தான். எப்போ அது கெயினா மாறும்னா நம்ம அவருக்காக வாழ்ந்து மறித்தால் தான். உலகத்துக்கு வாழ்ந்து மறித்தால் கிடையாது. யாக்கோபு 1:12, ஜேம்ஸ் சாப்டர் 1:12, யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாத்தீங்களா? வாக்குத்தத்தப்பட்ட ஜீவ கிரீடம் நம்மளுக்கு கொடுப்பாரு. எப்போ சோதனையை நம்ம தாங்கி அதை ஜெயிச்சு நம்ம மரணிக்கணுங்க. சோதனையை தாங்கி நம்ம சாகும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஜீவ கிரீடம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது. அதனால அது ஒரு கெயின் இல்லைங்களா? நம்மளோட சாக்ரிஃபைஸ் வேஸ்ட் ஆகுறது இல்லை. தேவனுக்காக நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவன் நோட் பண்ணிட்டே இருக்கிறாரு ஜீவ புஸ்தகத்துல. அதுக்கேற்ற கனமகிமே தேவன் நம்மளுக்கு தருவாரு. அதனால அது கெயின் தான் இல்லைங்களா? ஸோ இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற எல்லா விஷயமும் அழிஞ்சு போயிடணும். ஆனா தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா? அந்த கனமகிமை அது நித்தியமா இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்றோம் இது ஒரு கெயின் தான். நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் தேவன் என்னங்க சந்தோஷமா மாட்டுவாரு. ஜிம் இலியாட் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க. சரிங்களா? அவர் என்ன பண்றாருனாக்கா, ஈக்குவடார் அப்படின்ற ஒரு ஊர். இது எங்க வருதுனாக்கா அமேசான் ஃபாரஸ்ட் வருதுங்க, பிரேசில் பக்கத்துல. அந்த இடத்துல இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க தெரியுங்களா, காட்டு மனுஷங்க. அங்க போயிட்டு ஊழியம் பண்றாருங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இவர் கூட 4 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கொடூரமா சாவடிச்சிடறாங்க, பயங்கரமா சாவடிச்சிடறாங்க. காரணம் என்னன்னாக்கா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா இவங்களோட அந்த மிஷினரி ஊழியம் என்னாச்சுனாக்கா, நிறைய மிஷினரி ஊழியக்காரங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உயிரை கூட இவங்க பொருட்படுத்தாம இயேசுவை பத்தி சாட்சி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உயிர் தேவன் எனக்கு கொடுத்தது, நான் அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போறாருங்க அந்த ஊர்ல. ஆனா அந்த ஊர்ல நிறைய பேர் இயேசுவை ஏத்துக்கினாங்க. அந்த விதத்துல தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு மகிமையும் கொடுத்தாரு. அதே சமயத்துல அவங்க உயிரும் போச்சு. நிறைய மிஷினரி ஊழியக்காரம் பண்றவங்களுக்கு இவர் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்களா? ஸோ இதனால அவரோட மரணம் என்னங்க, ஒரு கெயின் தான். ஏன்னா இயேசுக்காக வாழ்ந்து மறித்தாருங்க. தேவன் நிச்சயமா இதுக்கு ஏற்ற கூலியை அவங்களுக்கு நிச்சயமா தருவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மரணம் இருக்கணும்ட்டு நம்ம பார்க்குறோம். இதனால்தான் இது ஒரு கெயின் இல்லைங்களா? ஸோ 5வது ஏன் மரணம் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மரணத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஜெயமாக விழுங்கிட்டாரு. அதனால மரணத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 15:54, 1 கொரிந்தியன் சாப்டர் 15:44, 1 கொரிந்தியர் 15:54, 1 கொரிந்தியன் 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாத்தீங்களா? இந்த வார்த்தை நிறைவேறுது. இது எப்ப நம்மளுக்கு உணர்வோம்னாக்கா, நம்ம இந்த சரீரம் மகிமையின் சரீரமா மாறும் பொழுது, உயிர்த்ததுல எல்லாரும் அவங்களோட சரீரம் மகிமையா மாறும் போது அப்போ நம்ம உணர்வோம் தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மரணம்ன்றது ஒரு கெயின் தாங்க. ஏன்னா இந்த சரீரத்தோட நம்ம இருக்க முடியாதுங்க. இது அழிஞ்சு போற சரீரம் தான். தேவன் கொடுக்குறாரு தெரியுங்க, அந்த மேனி, அந்த ஒரு மகிமையான சரீரம், அதுக்கு அழிவில்லை இல்லைங்களா? ஸோ அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மரணிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க இல்லைங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 37-31 பிரதர். ரோமன் சாப்டர் 8 37-39. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37-39. இவை எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களா, நம்ம வந்து எப்படிங்க முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர். எதுல வந்து ஜெயம்னாக்கா மரணத்துல இருந்து ஒரு ஜெயம் தாங்க. மரணன்றது ஒரு லாஸ் கிடையாது, அது ஒரு விக்டரியா மாத்திட்டாருங்க இயேசு கிறிஸ்து. கண்டினியூ பண்ணுங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருங்க, மரணம் ஆனாலும் தான் ஸ்டார்ட் பண்றாரு. மரணம் வந்து நம்மளுக்கு ஒரு பிரிவு கிடையாதுங்க தேவனை விட்டு. மரணம் என்ன பண்ணுங்க, நம்மள ஒரு மகிமையின் சரீரம் வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது வந்து ஒரு விக்டரி தாங்க, இல்லைங்களா? அது ஒரு வெற்றி, அது வெற்றி சிறந்திருக்கிறார். ஸோ அதனால அது நம்மளுக்கு ஒரு லாபம் தான். எபிரேயர் 2:14-15 ஹீப்ரூஸ் சாப்டர் 2:14-15 இங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. ஹீப்ரூஸ் சாப்டர் 2:14 and 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயம் நம்மளுக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருங்க, அதுல இருந்து நம்மள விடுதலாக்கி இருக்கிறாருன்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதனாலதான் அது கெயினுங்க, இல்லைங்களா? டெத்துக்கு இன்னைக்கு பவர் இல்லை. நம்ம இன்னைக்கு சாவறோம், நிறைய பேர் சாவறாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப லவ் பண்றவங்க செத்து போறாங்க. ஆனா அதனால அவங்க வந்து அப்படியே அழிஞ்சிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. மகிமையின் சரீரத்துல வருவாங்க, இல்லைங்களா? இயேசு என்ன பண்ணிட்டாருங்க, அதை ஒரு வெற்றியா மாத்திட்டாரு. அல்டிமேட் பவர்ல வருவாங்க அவங்க, இல்லைங்களா? ஆல்ரெடி வந்து அவர் ஜெயமா, மரணமே உன் கூற எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு சொல்லிட்டாருங்க, இல்லைங்களா? ஸோ அந்த கிறிஸ்துவோட விக்டரியில வந்து நம்ம நம்ம அதுல வந்து பங்கேற்போம், இல்லைங்களா? டெத்து வந்து ரிமூவ் பண்ணிட்டாருங்க, ரிசரக்ஷனை வந்து உறுதிப்படுத்திட்டாரு இயேசு கிறிஸ்து. டெய்ட்ரிச் போனோஃபர் அப்படின்றவர் ஒருத்தர் இருந்தாருங்க. 2வது வேர்ல்டு வார் காலகட்டத்துல ஜெர்மனியில நடந்த ஒரு சம்பவம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, ஹிட்லர் படையை சேர்ந்தவங்க எல்லாம் இவரை வந்து பயம் கட்டுறாங்க. நீ என்ன சொல்லணும்னாக்கா, நீ போதிக்கும் போது உங்க சபையில இஸ்ரேல் ஜனத்தினால தான், அது மாதிரி யூதர்னால தான் நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் வருது, அவங்களுக்கு நீங்க வந்து எனிமி மாரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போதி அப்படின்றாங்க. அப்ப இவரு என்ன சொல்றாரு, இல்ல இயேசு கிறிஸ்து அன்பை தான் போதிக்க சொன்னாரு, நான் அப்படியெல்லாம் போதிக்க முடியாதுன்னு சொல்லும் போது இவரை தூக்கி ஜெயில போட்டுடுறாரு, இல்லைங்களா? ஜெயில போட்டு ரொம்ப கொடூரமா ரொம்ப நாள் வந்து ஜெயிலே இருக்கிறாருங்க. இவர் வந்து மனம் மாறவே இல்லை. நினைச்சிருந்தா தப்பா போதிச்சுட்டு வாழ்ந்துருக்கலாங்க சந்தோஷமா. நான் ஜெயிலே காலத்தை கழிக்கிறாரு. லாஸ்ட்ல வந்து டெத்து வருதுங்க, இல்லைங்களா? கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவரு சந்தோஷமா செத்தாருன்றாரு. ஜெயில இவர் கூட இருந்தாங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, இயேசு கிறிஸ்து மரணத்தை வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, இதனால நான் ஒன்றும் பயப்பட போறதே இல்லை, எனக்கு நித்திய ஜீவனை அவர் தருவாரு, நான் அந்த ஒரு நிச்சயத்தோட நான் சாவ போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு செத்துருக்கிறாரு. இது வந்து ஒரு சாட்சியா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இல்லைங்களா? இப்படிதான் வந்து ஒரு கிறிஸ்துவோட மரணம் இருக்கணுங்க. கிறிஸ்டியன்ஸோட பயத்துல வந்து நம்ம சாக வேண்டிய அவசியமே இல்லைங்க, இல்லைங்களா? நம்ம உறுதிப்பா 100% நம்பலாம், இல்லைங்களா? மரித்தாலும் பிழைப்பான்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நிச்சயமா அதை வந்து நடக்கும். அதுல நம்ம எந்த ஒரு துளி டவுட்டும் தேவையில்லை, இல்லைங்களா? அடுத்து ஏன் அது கெயின் நம்ம சொல்றோம்னா, மகிமையின் ஒரு சரீரத்தை வந்து கொடுப்பாருங்க. சாதாரண சரீரம் இல்ல, மகிமையின் சரீரம். யாரை போல? இயேசுவை போலவே, இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15:52, 1 கொரிந்தியன் சாப்டர் 15:52. இது ஒரு ஆதாயம் தாங்க. 1 கொரிந்தியர் 15:52. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படிங்களா? சோ நாம வந்து மறுரூபமாக்கப்படுவோம். சோ அந்த மகிமையின் சரீரம் எப்படி இருக்கும்னாக்கா, குளோரியஸ் பாடின்றாருங்க. பவுல் என்ன சொல்றாருங்க, குளோரியஸ் பாடி. பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து சத்தியத்துல மறித்திருக்கலாங்க, சின்ன வயசுலயே மறித்திருக்கலாம். ஆனா எப்படி வருவாங்க?
மகிமையின் சரீரத்துல வருவாங்க. சாதாரண விஷயமே இல்லைங்க அது, இல்லைங்களா? ஸோ அழிவில்லாத சரீரத்துல மரித்தவங்க ரொம்ப ரொம்ப மகிமையின் சரீரத்துல வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், இல்லைங்களா? அதான் வந்து சொல்றாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் இது ஆதாயம்னாக்கா, நம்ம மரித்த பின்பு மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம், இல்லைங்களா? ஏஜ் ஆக மாட்டோம். ஒரு ரிங்கல்ஸ் வருது, இல்லைங்களா? ஏஜை மறிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்றாருங்க, இல்லைங்களா? நிறைய பேர். ஆனா அந்த ஒரு கஷ்டம் வந்து மகிமையின் சரீரம் கொடுத்த அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாது. நோ டிசீஸ், நோ வீக்னஸ்ங்க, பாடி பெயின் வராது, இல்லைங்களா? மரணமே இல்லாத ஒரு சரீரங்க, இல்லைங்களா? அதான் சொல்றாருங்க, மரணமே வராத ஒரு சரீரம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு பிபி பேஷண்ட் இருந்தே இருக்கிறாங்க. இது வந்து டிஃபால்ட்டா எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பின்பு என்னங்க, மகிமையின் சரீரம் கொடுக்கும் போது அப்படி இருக்காது, இல்லைங்களா? ஹெவன்லி பாடி. ஸோ இட்டர்னல் மகிமையில வந்து தர போறாருனாக்கா அது ரொம்ப பெரிய விஷயம். ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஆண்டல் அப்படின்றவர் ஒரு மியூசிஷியன். அவர் மியூசிக் பண்றது, பாட்டு எழுதுது, இது ரெண்டுமே அவரோட வேலை. அவர் வந்து ஜெர்மனியில இருந்தவருங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா மெஸ்ஸையா அப்படின்ற ஒரு சிம்பனி கம்போஸ் பண்றாருங்க. அதுல டோட்டலா வந்து 52 பாட்டு. அந்த 52 பாட்டு வந்து 24 நாள்ல வந்து அவர் எழுதுறாருங்க. எழுதிட்டு மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினாக்கா, அதுல வந்து 3 பாட்டா வருதுங்க. பாட்டு வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய திட்டம், இந்த உலகத்துக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்றதான் முதலாவது பாகம். 2வது பாகம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மரணம் உயிர்த்தெழுதல். இது வந்து 2வது பாகம். 3வது பாகம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னாக்கா, உயிர்த்தெழுதலின் நிச்சயம், மகிமையோட சரீரத்துல நம்ம எப்படி வருவோம் அப்படின்றது 3வது பாகம். ஸோ இந்த 53 பாட்டை வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க, சரிங்களா? அதுல ஹalleluyaன்னு ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? தேவன் என்ன பண்ணாருனாக்கா, இந்த பாடல்கள் மூலியமா ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. மரணம்ன்றது நாங்க நம்ம அதை நினைச்சு பயப்பட வேண்டியது இல்லை, அது வந்து ஒரு ஜெயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஸோ 7வது விஷயம், ஏன் அது வந்து கெயின் அப்படின்னாக்கா, நம்மளுடைய குடியிருப்பு எங்கங்க, பரலோகம். ஸோ அப்படின்னாக்கா இந்த சரீரம் அழியணும், இல்லைங்களா? இதை நம்ம வந்து அழிச்சாதான் நாங்க மகிமின் சரீரத்துல பரலோகத்துக்கு போக முடியும். இங்க நம்ம டெம்பரரியா தான் தேவன் வந்து வச்சிருக்கிறாரு, கொஞ்ச காலம் இருந்துட்டு போறது, அவ்வளவுதான். இது லிட்டரலா இட்டர்னலான ஒரு இடமே நம்மளுக்கு இல்லை. அதனால வந்து சீக்கிரம் இங்கத்துல இருந்து நம்ம போகணுன்றதான் நம்ம வந்து விரும்பணும். அதனால்தான் மரணம்ன்றது நம்மளுக்கு என்னங்க ஆதாயம் அப்படின்னு. பிலிப்பியர் 3:20, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3:20, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா, நம்மளுடைய குடியிருப்பு எங்க, பரலோகத்துல இருக்குது, இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 5:1 படிங்க பிரதர். 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 5:1. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பாத்தீங்களா? இப்போ அந்த பூமி கூடாரமாகிய இந்த வீடுனாக்கா சரீரத்தை பத்தி தான் பேசுங்கிறாங்க. இது ஒரு கூடாரத்துக்கு டேபர்னக்கிள் கம்பேர் பண்றாருங்க. இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா, நம்மளுக்கு இது அழியணும், அவதான் நித்திய வீடு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுலயே இருக்கணும் சந்தோஷமா அப்படின்ட்டு நினைச்சனா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனங்க. 90% ஆஃப் லைஃப் ஜனங்க இதுக்கு தான் வேஸ்ட் பண்றாருங்க. படிப்பிலே வந்து ஒரு 20 வருஷம் காலம் போயிடுதுங்க, வேலையில இன்னொரு 40 வருஷம், 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறம் தேவனை தேடி என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க, இல்லைங்களா? நிறைய பேர் இதுலயே ஓடிங்கிறாங்க. இதுக்கு தான் வந்து மேஜர் பிரயாசங்கள் இருக்குது. ஆனா நித்திய வீடு நம்ம அணிய போறோம், இல்லைங்களா? அதுக்கு எவ்வளவு பிரயாசம் நம்ம வந்து பட்டிருக்கிறோம் அப்படின்றது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், இல்லைங்களா? ஸோ ஏன் இது கெயின்னாக்கா, நம்மளுடைய நித்திய வீடுக்கு நம்ம போறோம், அதனால இது வந்து ஒரு கெயின். நம்மளுடைய இங்க இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு, அதனால இது வந்து கெயினுங்க, இல்லைங்களா? இந்த உலகத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பிரிவினை ஏற்படணும், அது வந்து கெயின் தான். இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறதே நம்மளுக்கு ஒரு கெயின் தான். எவ்வளவு நாள் இந்த அருவருப்பான இந்த உலகத்துல நம்ம இருக்க போறோம்? இப்போ சோடோகமார்ல லோத்து நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த ஊர்ல. ஃபர்ஸ்ட் சந்தோஷமா தான் போறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஊர்ல இருக்கிற அருவருப்பை டெய்லி பார்த்து பார்த்து அவர் மனசு எவ்வளவு இதாயிடும், இல்லைங்களா? நம்மளுக்கு அப்படிதான் இருக்குது சில சமயங்கள்ல. பரலோகத்துக்கு போகும்போது தான் நம்மளுக்கு சந்தோஷமே வரப்போதும், இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம நித்திய குடியிருப்பு, அதற்காக நம்ம சந்தோஷப்படணும். ஜான் பனியன், இல்லைங்களா? இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியக்காரர், மிஷினரி ஊழியக்காரர். இவர் என்ன பண்றாருனாக்கா பில்கிரிம் ப்ரோக்ரஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாருங்க. ஒரு கிறிஸ்தவர் எப்படி வாழ்ந்து அவருடைய ஓட்டத்தை வந்து ஓடி முடியணும் அப்படின்றத பத்தி தான் அந்த புக்கு.
இல்லைங்களா? ஸோ இவர் ஊழியம் பண்ணும்போது ஜெயில யூரியம் போட்டுறாங்க. அப்போ அவரு அந்த புக்ல மேஜரா என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதுறாருனாக்கா, இந்த உலகம் நம்மளுக்கு என்னங்க டெம்பரரி. இதுக்கு நீங்க வந்து ஆசைப்படக்கூடாது. அவருடைய எல்லா ரைட்டிங்ஸ்லயும் மேஜரா அவர் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டா அது வீணு தான். என்கரேஜ் பண்றாருங்க பிலீவர்ஸ. பரலோகத்துக்காக நீங்க என்னங்க ஏங்குங்கோ, அதுக்காக போராட்டம் செய்யுங்கோ, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இந்த மரணம்ன்றது எதுக்கு ஒரு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா, நம்ம பரலோகத்துக்கு போறோம். அதனால சீக்கிரம் வந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடியுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படியே ப்ரீச் பண்ணி அவர் செத்து போனாருங்க. அந்த புக் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக், த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்றது. ஸோ அதுல வந்து அவர் குறிப்பிட்டு எழுதுறாரு. ஸோ இது நம்மளுடைய ஹெவன்லி சிட்டி இருக்குது இல்லைங்களா, பரலோகம், அதுக்கு தான் நம்ம வந்து ஏன் இல்லைங்களா, இங்க இருக்கிற அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும், நியூசிலாந்து போகணும், ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகணும். சில பேருக்கு ஆஸ்திரேலியா போனா திரும்பி வரதுக்கு விருப்பம் வரதில்லை. ஏன்னா கவர்மெண்ட் மாசம் மாசம் காசு கொடுக்குறாருங்க வேலை இல்லாதவங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 1 லேக் கிட்ட கொடுக்குறாருங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா அங்கேயே இருந்துடலாம், சும்மா வருது காசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு இருந்தானா ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் இல்லையா. ஸோ எட்டாவது ஏன் வந்து இது நம்மளுக்கு ஒரு கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு ஒரு இலைப்பாறுதலை கொண்டு வருதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு இலைப்பாறுதல், தேவனுக்குள்ளும் நம்மளுக்கு ஒரு இலைப்பாறுதல். அதனால நம்ம அதுக்கு ஏங்கணும். ரொம்ப முக்கியமான வெளிப்படுத்தல் 13:14, ரெவலேஷன் சாப்டர் 14:13 டெத்துன்றதே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கொண்டு வருதுங்க, ஒரு இலைப்பாறுதல். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். பாத்தீங்களா, இளைப்பாறுதல் யாருக்கு பிடிக்காதுங்க? நம்மளுடைய பிரயாசத்துல இருந்து தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு. டெத்துன்றதே ஒரு ரெஸ்ட் தான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஆவிக்கிற போராட்டத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அது ஒரு டெத்து தாங்க. ஏன்னா ஊழியக்காரங்கெல்லாம் சீக்கிரமா அந்த போராட்டத்தை போராடி மறிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு இலைப்பாறுதல் கிடைக்குது. ஸ்தேவான் சீக்கிரமா செத்துது நல்ல விஷயம்தான் இல்லைங்களா. இன்னும் கொடூரமான விதத்துல கூட அவங்களை இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒரு இலைப்பாறுதல். இலைப்பாறுதல் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா. அது தேவனுக்குள்ள எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11 அங்கேயும் சொல்ல இருப்பாருங்க, ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தரத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க. அந்த இலைப்பாறுதல் கூட போறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கிறோமோ மரணிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா இலைப்பாறுதலுக்குள்ள போறோம். அந்த இலைப்பாறுதல்ன்றது ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் அது இல்லைங்களா. சில பேருக்கு வியாதிகள் இருக்காங்க, எவ்வளவு நாள் இங்க கஷ்டப்படுவாங்க. அதை வச்சுட்டு சொல்லுங்க, எவ்வளவு நாள் வந்து அதை வச்சுட்டு லைஃப் லாங் அதை வச்சு அவதிப்பட்டுட்டே இருக்கிறத விட தேவனோட இலைப்பாறுதல் கூட போறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா. அதே போலதான் தேவன் அது கொடுக்குற ஒரு ரெஸ்ட் தாங்க, நம்ம அப்படிதான் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த இலைப்பாறுதல் கூட நம்ம பிரயாசிக்கணும். நம்மளோட பேர்டன்ஸ், அந்த நம்மளுக்கு இருக்கிற எல்லா பேர்டன்ஸ்க்கும் ஒரு எண்டு இல்லைங்களா. திருப்பி நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா, சோர்வடைய வேண்டியதில்லை. தேவனுடைய சமாதானத்துக்குள்ள நம்ம போறோம், நம்மளுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. இதனாலதான் அது வந்து ஒரு கெயின் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஹட்சன் டைனர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரருங்க, இவர் வந்து சைனால போயிட்டு ஊழியம் பண்ணுவார். இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களை வந்து இயேசு ஏத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு அந்த ஊர்க்கார மாதிரியே ஆயிடுறாரு. அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்றது, சைனீஸ் லாங்குவேஜே கத்துக்கிறாருங்க. அந்த ஊர்ல ஊழியம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், சாவடிக்கிறதுக்கெல்லாம் வராங்க இவங்கள இல்லைங்களா. உடம்பு சரியாத போயிடுது. நிறைய தடவை வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே வந்து லாஸ் இல்லைங்களா. ஆனா ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட இருந்துச்சு, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு யாராவது கொஞ்சம் பேராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற வரையும் நான் வந்து உயிரோட இருப்பேன், நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரிங்களா. அவர் வந்து மரணிக்கும் தருவாயில ரொம்ப சமாதானமா நாங்க அவர் செத்தார். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த ஊர்ல நிறைய பேரை வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு சைனால வந்து இயேசு கிறிஸ்துவோட நாமம் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் வந்து ஹட்சன் டைலர், அவரோட ஊழியம். இன்னைக்கு மிஷினரி ஊழியம் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இவரு இல்லைங்களா.
ஆனா மரண தருவாயில அவரோட எண்ணம் என்ன வந்துச்சுனாக்கா, நான் வந்து தேவனுடைய இளைப்பாறுதல் கூட போறேன், இது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானத்துடன் அவருக்கு ஒரு பிரிவு வந்துச்சு இல்லைங்களா. அடுத்து ஏன் வந்து இது ஒரு கெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கும் தேவனுக்கும் என்னங்க ஒரு ஃபெலோஷிப். இன்னைக்கு வந்து நம்ம சில சமயம் வந்து தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்றத உணர்றோங்க, நிறைய சமயங்கள்ல இல்ல. தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருனாக்கா பாவம் செய்ய மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்களா. தேவன் இங்கேயே பக்கத்துல உட்காந்துக்கிறாருனாக்கா துணிந்து செய்வோமா? இல்ல. நிறைய தடவை வந்து அந்த எண்ணம் நம்மளுக்கு வருது இல்லைங்க. ஆனா செத்துட்ட பிறகு இயேசு வந்துட்டாக்கா எல்லாரும் நம்ம வந்து தேவனுடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிறத உலகமே வந்து உணர்வாங்க. அப்ப தவறு செய்கின்ற எண்ணம் வராது. ஒரு பர்ஃபெக்ட் ஃபெலோஷிப்ல இருப்போம் நம்ம இல்லைங்களா. அதனால வந்து டெத்ன்றது ஒரு கெயின் தான். வெளிப்படுத்தல் 22:4, ரெவலேஷன் சாப்டர் 22:4, அருமையான வசனம். வெளிப்படுத்தல் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, and they shall see his face ன்னு வருதுங்க. அவருடைய முகத்தை வந்து பார்ப்பாங்க அப்படின்றாரு. இயேசுவே சொல்றாரு இல்லைங்களா, இல்லைங்களா, முகத்தை வந்து பார்ப்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி சங்கீதம் 16:11 என்ன சொல்றாரு? அங்கதான் தேவனுடைய சமூகத்துலதான் நமக்கு என்ன இருக்குதுங்க, நித்திய மனமகிழ்ச்சின்றாரு. Psalms 16:11, சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாத்தீங்களா, இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குதுங்க. ஆனா சாவு வரக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி? தேவனை பார்க்கணும், தேவன் கூட இருக்கணும், எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. முகமுகமா தேவனை வந்து தரிசிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனா டெத்தை பயந்தா எப்படிங்க? டெத்தையே நம்ம வந்து ஏத்துக்கணுங்க. இதெல்லாம் ஏத்துக்கினாதான் நம்ம அவ்வளவு மகிமையா அடைய முடியும். டெத்துன்றது அந்த விதத்துல வந்து ஒரு பிளெஸிங் தான் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா, 1 கொரிந்தியர் 13:12 சொல்றாரு, இன்னைக்கு வந்து வேற மாதிரி தெரியுறாரு. ஆனா முகமுகமா நம்ம வந்து பார்க்க போறோம்ன்றாருங்க பவுல். 1 கொரிந்தியர் 13:12, 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளும். இன்னைக்கு கண்ணாடியில பாக்குற மாதிரி பாக்குறோம், ஆனா அன்னைக்கு எப்படி பார்ப்போங்க? முகமுகமா நம்ம மறிக்கணுங்க. அப்போ மறித்தா இன்னும் மகிமையோட நம்ம வந்து அவரை பார்க்குவோம் சரிங்களா. இந்த சரீரம் வந்து ஒழியணும் சரிங்களா. சோ ஏன் கைன்னாக்கா, தேவனை வந்து ஃபுல்லா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஃபுல்லான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வருது இல்ல. பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா கூட நம்ம கொஞ்ச நேரம் தேவனுக்காகவும் கொஞ்ச நேரம் உலகத்துக்காகவும் கொஞ்ச நேரம் நம்மளுடைய பிளஷர்ஸ்க்காக தான் வாழ்ந்துக்கிறோம். இதுதான் உண்மைங்க. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆனா தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கும் போது தேவனை தவிர வேற தாட் நம்மளுக்கு வராதுங்க. வேற ஏதோ பண்ணணும், உட்காந்து டிவி பார்க்கணும், ஐபிஎல் பார்க்கணுன்ற தாட்டெல்லாம் வராது. ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு அவர் மட்டும் தான் இருக்கிறாருங்க, வேற எதுவும் இல்லை இல்லைங்களா. ஸோ வர்ஷிப் பண்ணணும்னு மட்டும் தான் நம்மளுக்கு தோணும். அது வந்து இன்டரப்டே ஆகாதுங்க. இன்னைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இன்னைக்கு ப்ரேயர் பண்ண உட்காரலாம்னாக்கா யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க இல்லைங்களா, வீட்டில் யாராவது தொந்தரவு பண்ணுவாங்க. பைபிள் படிக்கலாம்னு உட்காந்தா எதனா ஒரு இது வருங்க இல்லைங்களா, இன்டரப்ஷன் வரும். இன்னைக்கு டிஸ்டர்ப் ஆகாம யாருமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு வேலையை செய்ய முடியதில்லை. ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து என்னங்க மொபைல்ல இறங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம இதா இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்காது. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிரசனத்தை நம்ம வந்து உணர்வோங்க. அது வந்து நித்தியமா இருக்கும் அவரோட பிரசனம் இல்லைங்களா. யாரும் வந்து பிரிக்க முடியாதுங்க. நம்மளுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த இன்டிமேசி ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஆகணும்னாக்கா மரணம்ன்றது நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் தான். அது பிரதர் லாரன்ஸ் அப்படின்றவர் இருந்தாருங்க பாரிஸ்ல. இவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அங்க ஊழியக்காரங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க, ஒரு மானஸ்ட்ரி மாதிரி இல்லைங்களா, ஒரு சத்திரம் மாதிரிங்க. அது அந்த இடத்துல அவங்க வரவங்க எல்லாருக்குமே வந்து இவர் பண்றது என்னன்னாக்கா, சாப்பாடு செஞ்சு போடுறது, சாமானம் கழுவுறது, இதுதான் அந்த வேலைங்க. ஆனா இவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். காரணம் என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு அன்பா வந்து பழகுவாங்க சரிங்களா. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இதுவும் ஒரு ஊழியம் தான், நான் வந்து இதை தேவனுக்காக தான் பண்றேன், அதனாலவே எல்லாருக்கும் வந்து பிடிக்குங்க. இவர் நிறைய புக்ஸ் கூட எழுதிக்கிறாரு இல்லைங்களா. ஸோ அவருடைய டெத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு சாட்சியா இருந்துச்சுங்க. எதுக்கு ஒரு சாட்சினாக்கா, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உயிரை வந்து பிரிச்சிருக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, தேவனோட ஊழியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், இதுல எனக்கு எந்த ஒரு இதோ இல்லை. ஏன்னா தேவனை நான் பார்க்க போறேன், தேவனோட முகமுகமா அந்த தரிசிக்க போறேன்ற எண்ணத்திலேயே வந்து அவர் வந்து நாங்க செத்துருக்கிறாரு, அந்த ஒரு எண்ணத்திலேயே இல்லைங்களா. ஸோ அதனால இது ஒரு கெயின் தாங்க இல்லைங்களா.
லாஸ்ட் ஏன் வந்து இது கெயின் அப்படின்னாக்கா லாஸ்ட் பாயிண்ட், இந்த டெத்துனால என்ன ஆகும், நம்ம தேவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ண போறோம், அவரை எப்போதுமே முகமுகமா பார்த்து அவரை ஆராதிச்சுட்டே இருப்போம், இட்டர்னலா அவரை வர்ஷிப் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு வந்து முடிவே கிடையாது. இன்னைக்கு அது முடியாதுங்க இல்லைங்களா. இன்னைக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனா எப்போ நம்ம மறைச்சிட்டு தேவன் அண்டையில போறோமோ அப்போ நித்தியமா நாங்க தேவனை ஆராதனை பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா. தேவனை தவிர வேற என்ன வராது. இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் தான். வெளிப்படுத்தல் 4:8, ரெவலேஷன் சாப்டர் 4:8, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. பாத்தீங்களா, இரவும் பகலும் என்னங்க ஓய்வு இல்லாம சொல்றாங்கன்னா இதை நம்ம பார்க்க போறோம்னு தான் அர்த்தம். இப்ப பார்க்க முடியல இல்லைங்களா. இப்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் நம்ம காதுல விழுதுங்க வெளியே போனா. ஆனா மரித்த பின்பு தேவனோட சமூகத்துல நம்ம இருக்கும்போது தேவையில்லாத ஒரு வார்த்தை நம்ம காதுல வந்து விழாது. தேவனை துதிக்கின்ற துதிப்பாடல்கள் மட்டும்தான். எவ்வளவு வல்லமையான எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயங்க இது இல்லைங்களா. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னாக்கா டெத்துன்றது நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் தாங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10-12, ரெவலேஷன் சாப்டர் 7:10-12. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். என்ன அருமையா இருக்கும் இந்த சவுண்டு. 100 பேர் ஒரே தடவை உட்காந்து தேவனை துதிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளவு கூஸ் பம்ப் ஆகுது. ஆனா இங்க என்னங்க எல்லாருமே இருப்பாங்க. தேவ தூதர்கள் 24 எல்டர்ஸ், 1,44,000. தேவ தூதர்களுக்கு எண்ணிக்கையே இல்லைங்க. கோடியா இல்ல எவ்வளவு கோடி இருக்கிறாங்க நமக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். இவ்வளவு பேர் ஒருமித்து தேவனை துதிக்கும் போது எப்படி இருக்குங்க சத்தம். என்ன மகிமையான ஒரு சீன் அது. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்னா நிச்சயமா அது நம்மளுக்கு டெத்துன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க. பிளெஸிங் தான் அது ஒரு கெயின் தாங்க இல்லைங்களா. நம்ம நித்தியமா எப்போதுமே நாங்க இந்த விஷயத்த தான் பண்ண போறோம். நம்ம ராஜாக்களா இருந்தா கூட இன்னொரு ரோலும் இருக்குதுங்க பரலோகத்துல. நம்ம அவரோட பிரீஸ்டும் சரி இல்லைங்களா. நம்ம ஆசாரியமாவும் இருக்க போறோம். ஆசாரியம் என்ன பண்ணுவாங்க, தேவனை துதிச்சுட்டே இருப்பாங்க எப்போதுமே. வெளிப்படுத்தல் 22:3 லாஸ்ட், கடைசியாக வெளிப்படுத்தல் 22:3. இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள் வரலீங்களா. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். யாருங்க அந்த ஊழியக்காரர்? நம்ம தாங்க இல்லைங்களா. எப்போதுமே தரிசித்து அவர் ஊழியம் பண்ணிட்டே இருப்போம். வர்ஷிப்ன்றது இட்டர்னலா அப்படியே நித்தியமா நடக்க போகுது. இதை நம்ம மறித்தா அவர் கூட இருந்தாதாங்க நடக்கும். அதனால டெத்துன்றது நம்மளுக்கு பிளெஸிங்கான ஒரு விஷயம் தாங்க. எப்போனா அவருக்காக வாழ்ந்து மறித்தால் தான், பாவத்துல வாழ்ந்து மறித்தால் கிடையாது. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா. அது ஃபாரெவர் இருக்க போகுது இல்லைங்களா. பரலோகத்துல இருக்கிற அந்த பிரேஸ்ல நம்ம வந்து கலந்துக்க போறோம். தேவனை வந்து முகமுகமா பார்க்க போறோன்றது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான். அந்த செலிப்ரேஷன் வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்லைங்க இல்லைங்களா. இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு ஒரு முடிவு இருக்குது, ஆனா அந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு முடிவே இருக்காதுங்க. தேவனுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க 100% இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஒரு முடிவே இருக்காது எப்போதுமே. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் மரணன்றது ஒரு பிளெஸிங்ன்றதை நம்ம பார்க்குறோம். அது வந்து கெயின் தாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமை கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள்ங்க. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.